ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்னா மைன்கிராஃப்ட் தான். சரிங்க, நம்ம இப்போ வேர்ல்டுக்குள்ளே ஸ்பான் ஆயாச்சு. இது வந்து ஸ்னோ போயம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்னோ போயம் தான். இது எடுத்து பார்க்கலாம். இன்னும் கையில் ஒன்றுமே வரல. சரி, இதுவும் வரல. இது வந்து ஸ்டோன் நினைக்கிறேன். நம்ம கையால் எடுக்க முடியாது. சரி, இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஏன்னா இந்த போயம் வேஸ்ட்டு. இந்த போயம் வேஸ்ட்டுலாம் இல்லை. இந்த போயம் நல்ல போயம் தான். எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்த இடத்துல கீழே இறங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த இடத்துல ஒன்று பார்த்தேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு. அப்புறம் ஆடை தண்ணியில் தள்ளி விட்டேன். நானும் தண்ணி வழியாகவே கீழே இறங்கிடலாம், ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குன்னு போனேன். போயிட்டே இருக்குதுன்னா ஆச்சுன்னா கீழே விட்டேன். நல்ல வேலை, கீழே எந்த பெரிய பள்ளமும் இல்லை. இருந்திருந்தா நான் செத்துட்டு இருப்பேன். சரின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தண்ணி வழியாக இறங்கலான்னு சொல்லிட்டு தான் தண்ணி வழியாக கீழே போயிட்டே இருந்தேன். பொறுமையாக போச்சுங்க. நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இது வழியாக கீழே இறங்கிட்டேன். இறங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மாடை பார்த்தேன். மாடு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. சரி, இங்கே என்னடா வேகமாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதோ இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை வெட்டலாம் தாங்க போனேன். இந்த மரத்தையும் வெட்டிட்டேன். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த இடத்துல ஏதோ போட்டுருந்துச்சு. பேர் படிக்கிறதுக்காட்டியும் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஓக் சாப்லிங்னு ஏதோ போட்டுருந்துச்சு. ஐயோ, எதுக்குள்ளேயே போயிட்டேன். இருங்க, கட் பண்ண கட் பண்ணிட்டேன். ஐயோ, இதை ஒரு தூக்கி போட்டேனா, இருங்க எடுத்துட்டேன். இது நேரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை நட்டு வைக்கலாம் போல் வெட்டிட்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் நட்டு வச்சுட்டேன். மறுபடியும் ஏன்டா இந்த இடத்துல வேகமாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை வெட்டலாம் தாங்க வேகமாக வந்தேன். அப்புறம் வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டி முடிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் இந்த மரத்தை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 லேக் இருந்துச்சு. இந்த லேகை வந்து நம்ம பிளாங்காக மாற்றணும். பார்த்தா 40 பிளாங்க்குன்னு போட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு லேகுக்கு 4 பிளாங்க் வரும் போல். அப்புறம் வந்து நான் 40யும் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சேன். இதுதான் வந்து இந்த கேம்லேயே முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே போனால் 2 குதிரை இருந்துச்சு. குதிரையானது கிட்ட போய் பார்த்தா அப்புறம் குதிரை தான். சரி சொல்லிட்டு இந்த இடத்துல போனால் கொஞ்சம் பூக்கள்லாம் நிறையா இருந்துச்சு. சரி சொல்லிட்டு மேலே ஏறினேன். ஏன்னா நமக்கு ஆடு தேவைப்படும். இங்கே இருக்குது பாருங்கள் ஆடு. இது சாதா ஆடு இல்லை, செம்மறி ஆடு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டுட்டு என்ன பண்ணேன்னா, ஸ்டிக் எத்தனை தேவைப்படும். சரின்னு சொல்லிட்டு ஒரு 20 ஸ்டிக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிக்கேக்ஸ் தேவை. இந்த மண் தோண்டத்துக்காக எதுக்கோ ஒன்றுத்துக்கு தேவைப்படும். அப்புறம் வந்து மரம் வெட்ட. இதை வச்சு வெட்டினா கொஞ்சம் சீக்கிரம் போகும் போல். அதுக்கப்புறம் வந்து நம்மளை யாராச்சும் அடித்தா கத்தியை எடுத்து ஒரே போட்டுடலாம். அதுக்காக கத்தியும் எடுத்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த கிராஃப்டிங் டேபிள் உடச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஆட்டை காணோம். அப்புறம் இங்கே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒன்று பார்த்தேனே, அதோ இங்கே இருக்கு பாருங்க, மாட்டுக்குட்டி. ஐயோ, மாட்டுக்குட்டி இல்லை, கண்ணுக்குட்டி. அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி அடிக்கலாம், ஆடை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் 2 வெட்டினா ஆடு செத்துடுச்சு. சரி சொல்லிட்டு ஆடை சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு உள்ளு கிடச்சிது. இந்த உள்ளே வச்சு பெட்டு செய்யலாம். அப்புறம் நம்ம ஆடை தான் இந்த வேர்ல்டில் வந்து ஃபஸ்ட்டு சாவடிச்சிருக்கோம். எதுக்கு இந்த பெட்டுனா, நைட்டு தூங்குறதுக்கு தான். ஒன்று வில்லேஜை கண்டுபிடிக்கணும், இல்லை பெட்டு செய்யணும். வில்லேஜ் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் பெட்டு செஞ்சு வந்துட்டேன். இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு. இதையும் 2 வெட்டினேன் செத்துடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ பார்த்தா இங்கே ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டே இருந்தேன். இங்கே ஏதோ குட்டியாக பிங்க் கலரில் இருந்துச்சு. பார்த்தா பன்னிக்குட்டி. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போனோம். வேகமாக போய் பார்க்க வந்து இந்த இடத்துல பூலாம் இருந்துச்சு. பூ. அப்புறம் வந்து இந்த இடத்துல பீச் மண்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கினேன். ஏதோ கருப்பு கலரில் இருந்துச்சு. கீழே இறங்கி அதை உடைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா உடைக்கவே முடியல அதை. அதுக்கப்புறம் இந்த இடத்த உடச்சா இது உடையுது. ஏதோ படி மாதிரி இருந்துச்சு. படிக்கட்டு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருந்துச்சு. பேர் ஏதோ ஞாபகம் இல்லை. செஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், செஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல என்சாயின்மெண்ட் கோல்டன் ஆப்னு ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் கோல்டன் ஆட்ஸு, அப்புறம் தங்கம் கிடச்சிருச்சு. அப்புறம் நமக்கு கிடச்ச தங்கத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கருப்பு கலரில் ஒரு பிளாக் இருந்துச்சுல, அது பேர் ஒப்சிரியனா. அதுக்கப்புறம் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்னு ஒன்று எடுத்தேன். இது மட்டும்தான் இந்த செஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கையில் எதுக்கு இந்த படி வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படியை தூக்கி போட்டுடலாம். இந்த படி நமக்கு தேவைப்படுமா என்ன? இல்லை, தேவைப்பட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, எங்கன்னா சுற்றுவோம். அப்புறம் வந்து ஆமாம், இது தங்கம் தானே இங்கே மேலே இருக்கே. இங்கே இந்த தங்கத்தை சரி வேணாம் விடுங்க, எடுக்கலாம் தேவையில்ல. நம்மக்கிட்டே ஏற்கனவே 2 தங்கம் இருக்குது, இதுவே போதும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு ஆடு எடுக்கணும். ஆடு இல்லை, ஆடோட உள்ளு, அதான் தோலை ஏதோ சொல்லுவாங்க, உள்ளே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ பச்சையாக இருந்துச்சு. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா ஆமையும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஆமை ஏதோ ஆச்சு. இருங்க ஒரு அடி அடிப்போம். ஏங்க 2 ஆமை இருக்குது. சரி, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். இன்னும் ஒரு ஆடு தேவைப்படுது. நைட் ஆயிடுச்சுன்னா ஆடு கிடைச்சா தான் கிடைக்கும். அதுக்காட்டி அவனுங்க வந்துட்டானுங்க, நம்மளை போட்டு அடிப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து அதான் தேனிலாம் இருந்துச்சு. யாருன்னா வந்து அங்கே
க்ரீப்பரோ ஏதோ பேர் சொல்லுவாங்க. சரியா ஞாபகம் இல்ல. பார்த்தா ஞாபகம் வந்துரும். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வீடியோ. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஆடு பார்த்தேன். இதோ அங்க வெள்ளையா இருக்கு பாருங்க பன்னி பக்கத்துல. சரி சொல்லிட்டு இந்த ஆட்டுக்கிட்ட போயிட்டு இது 2 வெட்டு தான் வெட்டணும். இந்த ஆட்டையும் செத்துருச்சு. இதோ பாருங்களேன். 1, 2 அவ்வளோதான். இந்த ஆடு செத்துடுச்சு. இந்த ஆடு செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அவ்வளோதான். இப்போ வந்து பெட்டு செய்யணும். இருங்க பெட்டு செய்யணும். எங்கே செய்யறது? இதோ இருங்க எங்கேனாச்சும் ஒரு ஓரமாக போய் செய்யலாம். அப்புறம் வந்து இது இல்லை கிராஃப்டிங் டேபிள் எடுக்கணும். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து அதுக்கப்புறம் பெட்டு செய்யணும். எங்கே பெட்டை காணுமே? ஐயோ எனக்கு செய்ய தெரியாதே. அப்புறம் இந்த இடத்துல தங்கம் இருக்கு. ஓ நம்ம எடுத்த பிளாக்ல வந்து 9 தங்கம் செய்யலாம் போல. அப்புறம் இந்த போட்லாம் நம்மளால செய்ய முடியாது போல. அதுக்கப்புறம் எங்கே பெட்டை காணோம்? இதோ இருக்கு. அவ்வளோதான் பெட்டு செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் செஞ்சேன்னா இது இதுக்கு தான் யூஸ் ஆகும். எது செய்யணும்னாலும் இந்த டேபிள் தான் செய்யணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் பெட்டும் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம எங்கேனாச்சும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். நைட் ஆகிற வரைக்கும். வேறு எதனாச்சும் கிடைச்சாலாம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? சரி எதனாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வேறு எதனாச்சும் கிடைச்சாலும் நல்லாயிருக்கும். திடீர்னு வில்லேஜ் கிடைச்சா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தா மீன் இருக்குது. பரவாயில்ல இந்த மைன்கிராஃப்டில் மீன் இருக்குது, ஆடு இருக்குது, பன்னி இருக்குது, எல்லா மிருகமும் இருக்கும் போல். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து மேலே ஏறணுன்னு தான் ஒரு ஷாக்கு. இருங்க என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். மேலே ஏறி பார்த்தா இங்கே வில்லேஜ். அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு. நான் அந்த பக்கத்துலேருந்து தான் வந்தேன். இந்த வில்லேஜை நான் பார்க்கவே இல்லை. சும்மா வந்தால் கண்ணில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் எதுக்குன்னா சும்மா நம்ம தூங்கலாம். அப்புறம் இந்த இடத்துல நிறைய லூட்லாம் கிடைக்கும். லூட்னா சாப்பாடு, அப்புறம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல டைமண்ட் கிடைச்சாலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வில்லேஜ் எதுக்கு? ஐயோ மறந்துட்டேனே. இங்கே ஏதோ இருக்குங்க. செஸ்ட் இருக்கும் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அங்கே ஒன்று பார்த்தல அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய செஸ்ட் இருக்கும். திறந்தா இங்கே செஸ்ட் மாதிரி இல்லையே ஏதோ இருக்கு. பார்த்தா அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஏங்க உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எதுக்கு இதை வச்சானுங்க? வெறுப்பாகுது. இது எதுக்கு தான் தேவையில்லாம வச்சானுங்களோ? சரி இந்த வில்லேஜில் இன்னும் நிறைய செஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டை திறந்து பார்ப்போம். இந்த வீட்டை திறந்தா உள்ள பெட்டு மட்டும்தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை. அப்புறம் சரி நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஐயோ இங்கேருந்து பார்த்து இறங்கணும். அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அதோ இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை திறந்து பார்ப்போம். ஏங்க வில்லேஜில் ஒரு செஸ்ட்டு தான் இருக்குமோ? நான் இது வரைக்கும் ஒரு 3 வீடு திறந்துட்டேன். ஒன்றே ஒன்றுத்துல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏங்க இருங்க. அடுத்தது வந்து நம்ம இத தான் செய்ய போறோம். இது பேர் வந்து ஃபர்னஸ்ன்னு நெனைக்கிறேன். அது ஏதோ ஸ்டோன் வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த தொறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தொறந்தேன். இதுக்குள்ள பார்த்தாலும் ஃபுல்லா கோல்டு இருந்துச்சு. இது கோல்டு இங்கட்டு. அது வந்து கோல்டு பிளாக்கு. இது இங்கட்டு. அப்புறம் வந்து இது எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒப்சிடியன் தான் நெறைய கெடச்சது. ஒரு 5 ஒப்சிடியன் இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த இடத்துல. 4, 5 ஆமா 5 ஒப்சிடியனு. அப்புறம் அயர்ன் கொஞ்சம் இருந்துச்சு. அயர்ன் நமக்கு தேவை தான். இத வச்சு நம்ம ஸ்வாடு, பிக்காக்ஸ் எல்லா டூல்ஸும் இதுலயே செய்யலாம். அப்புறம் ஒரு 6 அயர்ன் கெடச்சது. அதுக்கப்புறம் ஆப்பிள் கெடச்சது. அப்புறம் இந்த ஆப்பிள தூக்கி அதில வச்சா வைக்க முடியல. ஏன்னா அது ஆப்பிள் அது என்சான்மென்ட் கோல்டன் ஆப்பிள் போல. அதுக்கப்புறம் வந்து இங்க அயர்ன் லெக்கின்ஸ்ன்னு ஒண்ணு கெடச்சது. அதான் பேண்ட் மாதிரி போல. இத எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்தது வெளியில போலாம். என்ன தெரிகிறது? எதுவும் இல்லங்க. நைட் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். நைட் ஆயிடுச்சுன்னா அந்த பயப்புள்ளைங்க வேற வந்து நம்மள சொருன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் பார்த்தேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லாவா இருக்கு. இந்த லாவா எதுக்கு நமக்கு தேவைப்படும்னு தெரியல. சரி நம்ம இந்த வீட்ல ஏதாச்சும் செஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த வீட்ல வந்து ஒரு செஸ்ட்டும், ஒரு பெட்டும் இருக்கு. சரி இந்த செஸ்ட்டுக்குள்ள போனா ஃபுல்லா சாப்பாடு மட்டும் தான். 3 பிரெட் இருக்கு. அதுக்கப்புறம் 2 ஆப்பிளு. இந்த இடத்துல ஏதோ ரவுண்டா இருக்கு. பேர் தான் சரியா தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள எடுத்து வச்சுட்டு பார்த்தா அது பேர் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ தான் அப்படி இருக்கு போல. அதுக்கப்புறம் சரி அடுத்த வீட்டுக்கு போலாம். மறுபடியும் என்னடா பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா, அதே தான் நைட் ஆயிடுச்சான்னு பார்த்தேன். சரி நம்ம வந்து அடுத்த வீட்டுக்கு போலாம். வேற எதனாச்சும் வீடு இருந்தா போய் அந்த வீட்ல எதனாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஐய்யயோ! இது வேற மூட மாட்டேங்குது. மூடு. மூடிருச்சு. அப்புறம் ஐய்யய்யோ! சாயந்தரமே ஆயிடுச்சா? சரி திருப்பி இந்த செஸ்ட்ல இருந்து எடுத்ததெல்லாம் இந்த செஸ்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம கிட்ட அந்த பக்கத்து வீட்ல இருந்து எடுத்தோம்ல அயர்ன் லெகின்ஸ் ஏதோ இருந்துச்சு. அத வந்து நம்ம இன்னும் போடவே இல்ல. போட்டுட்டேன். இப்ப வந்து நம்ம இன்வென்டரில இருக்க எல்லா பொருளையும் எடுத்து செஸ்ட்ல வச்சுட்டு அப்புறம் உங்கள பார்க்குறேன். ஓகே. நம்ம கிட்ட இருந்த எல்லா லூட்டையும் எடுத்து அதில வச்சாச்சு. நமக்கு முன்னாடி இங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். யார்றா நீ கோமாளி? எந்திச்சு ஓடுறா. ஓகேங்க. இந்த பார்ட்ட இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து உங்கள பார்க்குறேன். ஓகே பாய்.